வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம ட்ரீம் கேச்சர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ட்ரீம் கேச்சருக்கு என்னென்னா நேட்டிவ் அமெரிக்கன்ஸோட பிலீஃப் இது எப்படின்னா நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் அப்சார்ப் பண்ணிவிட்டு பாசிட்டிவ் எனர்ஜியை மட்டும்தான் நம்ம வீட்டுக்குள்ளே அனுப்புகிறதா ஒரு ஐதீகம். இது நம்ம ஜன்னலில் தொங்க விடலாம், பால்கனியில் தொங்க விடலாம். இது நல்ல அழகான டெக்கரேஷன் பொருளாகவும் இருக்கும். இது நம்ம வீட்டில் இருக்க தேவையில்லைன்னு வச்சுருக்க பொருளை வச்சு எப்படி ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இதுக்கு நம்ம பழைய குக்கர் ரப்பர் இருக்கும் இல்லைங்களா, அதுதான் நான் எடுத்திருக்கேன். இந்த ரிங் கடையிலையும் உங்களுக்கு கிடைக்கும். இது வீட்டில் இருக்கிறதையும் நம்ம இப்படி ரீயூஸ் பண்ணலாம். இல்லைன்னா இப்படி மரக்குச்சிலேருந்து நான் இந்த மாதிரி ரிங் பண்ணியிருக்கேன். இந்த ரிங் பண்ண எப்படின்னா நான் பின்னாடி காமிக்கிறேன். அவங்க நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் வில்லோ ட்ரீலேருந்து இதை பண்ணுவாங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன், நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க நீம் ட்ரீலேருந்து இதை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு ஒயிட் யான் தேவைப்படும். இந்த ஒயிட் யான் இது 10 ரூபாய் யானு. இது கிடைக்கலன்னா உங்களுக்கு பூக்கட்டுற நூல் கண்டிப்பாக கிடைக்கும், இதை வச்சு கூட பண்ணலாம். அதுக்கப்புறம் இப்படி ஒரு ஊசி வேணும். இந்த ஊசி இந்த பிளண்ட்டாக கிடைக்கும் ஒரு ஊசி, அது வாங்கினீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு டெக்கரேஷனுக்கு சும்மா மணி ஒரு எனிதிங் இது ஸ்டிக் பண்ணுறதுக்கு அது மாதிரி ஒன்று தேவைப்படும். இவ்வளோதான் இது தேவையான பொருட்கள். இப்போ எப்படி நம்ம இந்த ட்ரீம் கேச்சர் செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த பூக்கட்டுற நூல் இல்லைன்னா யானை நம்ம ஒரு தின் பேப்பர்லையா இல்லைனா எதுலையா ஒன்று இப்படி சுற்றி நிறைய வச்சுக்கலாம். நிறைய சுற்றிக்கோங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம கம்மியாக சுற்றியிருக்கேன். இப்போ இதை நம்ம ஒரு நாட் போட்டுக்கலாம். இந்த குக்கர் ரப்பர் இருக்கு இல்லைங்களா, அதில் ஒரு 3 நாட்ஸ் போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா க்ரிப்பாக மூவ் ஆகாமல் இருக்கும். ஒரு நாட் போட்டிங்கன்னா சில டைம் அவுந்துரும் இல்லையா, அதனால் ஒரு 2 or 3 நாட்ஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் இப்படி ஜஸ்ட் நம்ம இதில் சுற்ற வேண்டியது தான். இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறமா இப்படி போட்டு இந்த மாதிரி நீங்கள் இந்த குக்கர் ரப்பர் ஃபுல்லாகவே இதை ரேப் பண்ணிடுங்க. இதை நான் அப்படி ஃபுல்லாக பண்ணிவிட்டு இந்த எண்டில் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் ஃபுல்லாக சுற்றி முடிச்சிட்டேன். இங்கே பாருங்கள், இது பார்த்தா குக்கர் ரப்பர் மாதிரியே உங்களுக்கு தெரியல இல்லையா. அதுக்கப்புறமா இங்கே பாருங்கள், இன்னும் ஒரு சர்க்கிள் தான் இருக்கு, ஒரு ரவுண்டு தான் இருக்குது. இப்போ இதையும் நான் முடிச்சுட்டு இப்போ எண்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போட்டிருந்தோம் இல்லையா நாட்டு, அதோடு நான் இதை நாட் போட்டு முடிச்சிடுறேன். இப்படி போட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு நம்ம. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ட்ரீம் கேச்சர் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். இதுக்கு முன்னாடி இதில் எத்தனை தடவை ஃபஸ்ட்டு ஒரு 8 பாயிண்ட்ஸாக பண்ணணும். அதுக்கு சில பேருக்கு கரெக்டாக தெரியாது. அப்போ என்ன பண்ணுறது, ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. பேப்பர் எடுத்து இந்த மாதிரி சர்க்கிளாக கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த பேப்பர் இருக்கும் இல்லையா, இதை ஃபஸ்ட்டு இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இன்னொரு தடவை ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் அகெயின் இப்படி கிட்டத்தட்ட கோன் ஷேப் வர அளவுக்கு நல்லா ஒரு தடவை ஃபோல்ட் பண்ணும்போது இப்படி இப்படி பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு பாயிண்ட்ஸ் தெரிஞ்சிடும். ஸோ இந்த சர்க்கிளை வச்சு இந்த பாயிண்ட்ஸை கொஞ்சம் மார்க் பண்ணிக்கோங்க. இது இங்கே தெரியுதுங்களா, உங்களுக்கு தெரியும். அந்த பாயிண்ட்ஸை மார்க் பண்ணுங்கள். நான் இப்போ மார்க் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த பேப்பரை அந்த ரப்பர் மேலே வச்சுட்டேன். இப்போ இங்கே மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை லைட்டாக இப்படி மார்க் பண்ணிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு அளவு கொஞ்சம் கரெக்டாக கிடைக்கும். ரொம்ப எக்ஸாக்டாக இருக்கணும்ல, ஓரளவு குத்து மதிப்பாக பண்ணால் கூட ஓகே. இப்போ இப்படி வந்தது இல்லைங்களா. இப்போ நம்ம யான் எடுத்து கரெக்டாக பண்ணிடலாம்.
இப்போ இந்த பேப்பரில் சுற்றி வச்சுருந்த யானை எடுத்து அந்த ஊசியில் கோத்துட்டேன். ஒரு 4 to 5 feet அளவுக்கு யானை எடுத்திருக்கேன். இப்படி ரெண்டாக பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் மட்டும் இப்படி கொஞ்சம் விட்டுருங்க. விட்டுட்டு இப்போ என்ன பண்ணணுன்னா, இந்த லாஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து இதில் நாட் போட்டு வச்சிடலாம். ஓகே, இப்போ நான் இந்த இடத்துல நாட் போட்டோம் இல்லையா, அதை கொஞ்சம் கீழ் வழியாக எடுத்துட்டு அப்புறம் இங்கே ஒரு ப்ளூ மார்க் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் இப்படி இழுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும், நிறைய யான் இருக்கும், ஸோ சிக்காயிரும். அது மட்டும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. இந்த ஊசி இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், இப்படி மேலே போய் அதுக்கப்புறமா இந்த கேப்பில் வெளியே வரணும். ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு நாட் மாதிரி ஆயிடும். இது கொஞ்சம் டைட்டாக இழுத்துக்கோங்க இப்படி. நெக்ஸ்ட் இதே மாதிரி அடுத்த ப்ளூ மார்க் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் இப்படி இழுத்துட்டு இந்த ஊசி வந்து உங்களுக்கு மேலே போயிட்டு இந்த கேப்பில் வரணும். வந்துட்டு சிக்காகாமல் மட்டும் பார்த்துக்கோங்க. அப்புறம் இதை கரெக்டாக இந்த ப்ளூ மார்க் கிட்ட இப்படி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்படி இழுக்க வேண்டியது தான். இப்போ நெக்ஸ்ட் இந்த மார்க் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு வரைக்கும் கொண்டு போயிட்டு நம்ம வந்து இப்போ இந்த ஊசி இருக்குல்ல, அதே மாதிரி தான், அதே மெத்தட் தான். இப்படி மேலே கொண்டு வந்து இந்த கேப்பில் இப்படி எடுத்து இப்படி வெளியே வந்துடணும். இது கொஞ்சம் நல்லா டைட்டாகவே இப்படி இழுத்துக்கோங்க. இதே மாதிரி தான் எல்லா மார்க்லேயும் இப்படி பண்ணணும். இந்த லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு பார்க்குறேன். இப்போ இந்த லாஸ்ட்டுக்கு வந்துட்டோம். இப்போ 8 points முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த ஃபஸ்ட்டு இருக்கு இல்லைங்களா, அதுக்கே அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். இங்கே வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு இதுலேயே இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் இந்த கேப்பில் விட்டு கரெக்டாக நம்ம ஃபஸ்ட்டு பண்ணோம் இல்லையா, அது மேலேயே பண்ணிடலாம். பாருங்கள், அதிலே பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு ரெடி ஆகிட்டோம். நெக்ஸ்ட் ரவுண்ட் இது முடிச்சிட்டா நம்மளுக்கு போதும். நெக்ஸ்ட் ரவுண்டு வந்து ஈஸி தான். இப்போ வந்து இந்த ஃபஸ்ட் ரவுண்ட் இருக்கு இல்லைங்களா, அதுக்கும் இதே மாதிரி தான். இப்போது இந்த ஹூப்புக்கு மேலே விட்டு இதுக்கு பதிலாக இந்த நூலுக்கு மேலே விட்டு இந்த கேப்பில் இப்படி எடுக்கணும். அப்போ வந்து இந்த மிடில் வந்து நீங்கள் இப்படி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து டபுள் லைன் மாதிரி இருக்கும். இந்த ஃபஸ்ட் ஒன் மட்டும் இப்படி இருக்கும், சரிங்களா. நெக்ஸ்ட்டில் வந்து நல்லா வந்துடும். அதுக்கப்புறம் அடுத்தது இருக்கு இல்லையா, அடுத்ததில் இதே மாதிரி மேலே விட்டு இப்படி எடுக்கணும். இதே மாதிரி அதையும் சென்டரில் வச்சுருங்க. எப்போவும் கொஞ்சம் டைட்டாகவே பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதே மாதிரி தான் இங்கேயும் இப்படி மேலே விட்டு ஜஸ்ட் இப்படி எடுத்துருங்க. நெக்ஸ்ட் இதுக்கு மேலே விட்டு இந்த நூலு கீழே இருக்கணும், சரிங்களா. இதே மாதிரி ஃபுல்லாக பண்ணிட்டு இந்த எண்டில் வந்து எப்படி ஜாயின் பண்ணுறது காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இது வரைக்கும் நான் வந்துட்டேன். இப்போ பண்ணோம் பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல டபுள் லேயர் மாதிரி தெரியும். இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு பண்ண ஸ்டிச்சு. இது ரெண்டும் மீட் ஆகுது பார்த்திங்களா, இந்த மிடில் இதுக்குள்ளே நம்ம விட்டு எடுக்கணும். இப்போது உள்ளே விட்டு இதை இப்படி எடுத்து இந்த மிடில் இருக்குது பாருங்கள், அந்த சென்டரில் ரெண்டும் ஜாயின் ஆகிடுச்சுல, அந்த இடத்துல நம்மளோட நாட் வரணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி இப்போது செகண்ட் ரோ ஜாயின் ஆகுது. இப்போ ஃபஸ்ட் ரோ வந்து நம்ம முடிச்சிருக்கோம். செகண்ட் வந்து இப்போ இந்த இதுக்குள்ளே விட்டு இப்படி எடுத்து இப்போது திருப்பி வந்து அந்த 2 லைன்ஸ் மாதிரி ஆக்கிடணும். நம்ம இதை
த்ரூ அவுட் வந்து இந்த மாதிரி 2 2 இருக்கும். இதுதான் எண்டாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். இப்போ அதே மாதிரி தான் திருப்பி வந்து நெக்ஸ்ட் பக்கத்தில் இருக்கிறதுல இப்படி விட்டு எடுக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஈஸி தாங்க. இந்த 2 rows நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா ஃபுல்லாக ஈஸியாக முடிச்சிடலாம். இந்த மாதிரி மிடில் வச்சுக்கோங்க. இந்த லாஸ்ட் ஜாயினிங் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இங்கே வந்துட்டேன். அதே மாதிரி இந்த 2 lines ஜாயின் ஆகிற இந்த மிடில் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ ஒய் மாதிரி இருக்குது பாருங்கள், இந்த நடு இருக்குல்ல, அதில் தான் நம்ம முடிக்கணும். ஸோ இப்போ விட்டுட்டு இப்படி எடுத்து இந்த நடுவில் ஒரு நாட் வர மாதிரி பார்த்தோம். ஸோ ஃபினிஷ்டு. இப்போ நெக்ஸ்ட் அதே மாதிரி கண்டினியூ பண்ணுங்க. நெக்ஸ்ட் ரோவும் இப்போ இதுக்குள்ளே விட்டு நான் இப்படி எடுப்பேன். ஸோ இப்போ பாருங்கள், 2 மிடில் வச்சுக்கிட்டிங்கன்னா 2 lines மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் ஸ்டார்டிங்கு. இதில் வந்து எண்ட் பண்ணிடணும் நீங்கள். ஸோ இதே மாதிரி த்ரூ அவுட் உங்களுக்கு எவ்வளோ வருதோ அதை மாதிரி பண்ணலாம். சின்ன ரிங்காக இருந்துச்சுன்னா சீக்கிரம் முடியும். பெரிய ரிங்காக இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நிறைய ரோஸ் வரும். ஸோ நான் எவ்வளோ ரோஸ் பண்ண முடியுமோ பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இதே கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ நான் முடிச்சிட்டேன். இப்போ வந்து எத்தனை ரோஸ் பண்ணியிருக்கேன்னா 1 2 3 4 5 6 7 ரோஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே ஒரு கேப் இருக்கணும். அதுதான் ட்ரீம் கேச்சரில் இந்த நடுவில் ஒரு கேப் இருக்கணும். அதை வந்து எதாவது மணியோ டெக்கரேஷன் வச்சு நீங்கள் அடைக்கக்கூடாது. இப்போ வந்து இந்த ட்ரீம் கேச்சர் கீழே வந்து இப்போ வந்து நம்ம ஃபெதர்ஸ் டெக்கரேட் பண்ணோம். அது எப்படி பண்ணுறது நான் சொல்லித்தரேன். இங்கே நடுவுலையும் நீங்கள் எதாவது மணி ஸ்டிக் பண்ணலாம். இந்த மாதிரி நல்லா கிளிட்ரியாக எதாவது ஸ்டிக் பண்ணால் நல்லாயிருக்கும். நீங்கள் ஒயிட்டில் மட்டும் இல்லாமல் எல்லா கலர்ஸையும் யூஸ் பண்ணலாம். எல்லோ பிங்க் வந்து நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ ஃபெதர் பண்ணலாம். இப்போ ஒரு 10 to 15 சென்டிமீட்டர் நூலை வந்து இப்படி டபுளாக எடுத்திருக்கேன். இப்போ வந்து இதை எப்படி இந்த ஹூப்போட மாற்றுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இப்படி இருக்கு இல்லையா, இந்த மடித்த எண்டை இப்படி உள்ளே விடுங்க. விட்டுட்டு இப்படி வெளியே எடுத்துட்டு இப்போ இந்த கேப் இருக்கு இல்லைங்களா, அதில் இந்த 2 இது இருக்கு இல்லைங்களா, இந்த உள்ளே இருக்க நூலை இப்படி வெளியே எடுத்து இப்போ இது ஒரு நாட் மாதிரி ஆயிடும். இதே மாதிரி மிச்சத்தையும் நம்ம வந்து மொத்தம் 5 வச்சா நல்லாயிருக்கும். 3யும் போதும். இங்கே ஒன்று வச்சாலும் நல்லா தான் இருக்கும். இப்போ இந்த மாதிரி யானை எடுத்துக்கிட்டேன் இல்லைங்களா, 2ஆக மடிச்சுட்டு இந்த பேக் சைடாக விடணும். பேக் சைடாக விட்டுட்டு இப்போ இப்படி இருக்கும். அப்புறம் இந்த உள்ளே இருக்க 2 யானையும் இப்படி எடுத்துடலாம். எடுத்துட்டு இப்படி இழுத்திங்கன்னா ஒரு நாட் மாதிரி வந்துடும். இதே மாதிரி எங்கே உங்களுக்குலாம் வேணுமோ அது மாதிரி நாட் போட்டு வைங்க. இப்போ இந்த நாட் போட்டு இப்படி இருக்க பார்த்திங்கன்னா எல்லாமே அன்ஈவனாக இருக்குது. அதை வந்து நம்ம எப்படி ஷேப் பண்ணோம்னா கிட்டத்தட்ட யூ ஆர் வி ஷேப்பில் இருக்க மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த நடுவில் இருக்கிறது வந்து லாங்காக இருக்கலாம். அதுக்கப்புறம் நடுவில் இருக்கிறத நான் லாங்காக வச்சுட்டேன். ஸோ இது இந்த லென்த்தில் இருக்கும். மற்றதெல்லாம் கொஞ்சம் 1 inch ஷார்ட்டாக இருக்க மாதிரி வச்சுருங்க. ஸோ இது ஓகே. நெக்ஸ்ட்டு அதை விட ஒரு 1 inch ஷார்ட்டாக இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு 5 ஒயிட் ஃபெதர் எடுத்து வச்சுருக்கேன். இது கடையில் வாங்கினேன் நான். நம்மக்கிட்ட இப்போ பீகாக் ஃபெதர் ஏதாவது இருந்தால் கூட நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபெவிகால் வச்சு நம்ம இந்த த்ரெட்டில் வந்து ஸ்டிக் பண்ணியும் விடலாம். இல்லை நாட் போட்டுட்டா அவ்வளோ நல்லா இல்லை. ஸ்டிக் பண்ணுறது தான் பெட்டர். இல்லைனா இந்த மாதிரி பீட்ஸ் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா, நான் வந்து பீட்ஸ் மெத்தட் தான் யூஸ் பண்ணுவேன். இந்த பீட்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த பீட்ஸை வந்து இந்த இதுக்குள்ளே விட்டு எடுத்துருவேன், இந்த நூலுக்குள்ளே. இப்போ வந்து என்ன பண்ணணும், நம்ம கம் இருக்குது இல்லைங்களா, கம்மை வந்து ஃபெவிகால் நல்ல ஃபெவிகாலாக யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ஃபெதர் இருக்கு இல்லையா, இந்த ஃபெதரை வந்து கம் வச்சு இது பண்ணணும். நிறைய கம் வச்சுட்டு இந்த ஃபெதரோட முனையை வந்து இந்த பீட்ஸ்குள்ளே விட்டுருங்க.
ஸோ இது வந்து கம்மோடு சேர்ந்து ஸ்டிக் ஆயிரும். ஸோ வெளியே விழாது. அதே மாதிரி நெக்ஸ்ட்டும் இப்படி தான் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு வந்து ஏதாவது ஒரு பீட்ஸ் எடுத்துக்கோங்க. பிங்க் இல்லைன்னா எல்லோ நல்லா சூட் ஆகும். இப்போ வந்து இதை வந்து இந்த பீட்ஸ்குள்ளே விட்டுடலாம். விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த இது இருக்கு இல்லையா, இந்த ஃபெதரோட எண்டை வந்து நல்லா கம்மில் இது பண்ணிக்க. எடுத்துட்டு நிறைய கம்மை போட்டுக்கலாம். ஏன்னா பீட்ஸோடு சேர்த்து அதுவும் ஸ்டிக் ஆகி நின்றுக்கும். நெக்ஸ்ட்டு இப்போது இந்த மாதிரி வச்சிடலாம். இதே மாதிரி எல்லாத்துக்கும் ஸ்டிக் பண்ணலாம். இப்போ வந்து நான் ஃபெதர்ஸ்லாம் அட்டாச் பண்ணிட்டேன். அப்புறம் சின்ன சின்ன ஒர்க்ஸ் எல்லாம் அப்படியே ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் கலரில் ஸ்டிக் பண்ணால் இன்னும் நல்லா பிரைட்டாக தெரியும். ஸோ our dream catcher is now ready.